வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நண்பர்களே, எல்லாம் வல்ல இறையாற்றலையும் எங்கும் நிறைந்த குரு மகான்களையும் நன்றியுணர்வோடு வணங்கி இந்த நிகழ்வை துவங்கும். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளம். நண்பர்களே, இன்று நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை மிக மிக முக்கியமான ஆன்மீகம் மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையான ஒரு ஆழமான ஒரு சிந்தனை. அதாவது நம்ம ஆன்ம நிலையினுடைய உயர்ந்த நிலை அறநெறி என்று சொல்வார்கள் இல்லையா? அந்த அறநெறி நமக்கு இயல்பாக மலர வேண்டும். அந்த அறநெறி இயல்பாக மலர்வதற்கு நம்ம எல்லாருமே அதை நோக்கிதான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மகரிஷி அவர்கள் கொடுத்த இந்த இரண்டொழுக்க பண்பாடை நாம தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம். அறநெறிப்படி வாழ்றதுக்கு முயற்சி செய்யறோம். அப்ப அந்த அறநெறி அப்படிங்கிறது எந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில செயல்பாட்டுக்கு வருதோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய நிலை உயர்ந்திருக்குன்னு வச்சுக்கலாம். சரி, அதற்கான ஒரு அற்புதமான விளக்கம் நம்ம இன்னைக்கு சிந்திக்கிறோம். ஒழுக்கம் அப்படின்னா என்ன? ஒழுக்கம் எனில் உயிருக்கு இன்னா செய்யா நோன்பாம். ஒழுக்கம்ங்கிறது என்ன? எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் தராமல் நாம் இருக்கிறோம் பாருங்க, அதுதான் ஒழுக்கம். அது ஒரு நோன்பு என்று சொல்கிறார். அது ஒரு விரதம், வைராக்கிய முறையில நம்ம கடைபிடிக்கிற ஒரு உயர்ந்த நிலை. அது ஒழுக்கம் எனில் உயிருக்கு இன்னா செய்யா நோன்பாம். உயிருக்குன்னு பொதுவா சொல்லிட்டார். அப்ப அடுத்த லைன்ல சொல்றாரு, ஒருவர் பிறருக்கோ தனக்கோ உடனோ பின்னோ வழுக்கியும் தீமை செய்ய உணர்வு அஃது. வழுக்கின்னா தெரியாம கூட, இந்த வழுக்கிறதுன்னு நீங்க நம்ம வாழ்க்கையில அனுபவத்துக்கு வந்திருக்கோம் இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல காலை வச்சு வழுக்கி நம்ம நிலை குலைஞ்சிருப்போம், அல்லது கீழே விழுந்திருப்போம். இது திட்டமிட்டு நடக்கிறது இல்லை, எதேச்சியா தெரியாம நடக்கிற ஒரு விஷயம். சரிங்களா? சில படங்கள்ல எல்லாம் அந்த எண்ணெயை ஊத்தி விட்டு கீழே விழுகிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாம இயற்கையா தெரியாம ஒரு விஷயம் நடக்கிறது. அதை நம்ம அந்த அதுதான் ஒழுக்கம். சரிங்களா? இந்த ஒன்றே போதும் மனித குலம் அத்தனைக்கும். அதுல மகரிஷி அடிக்கடி வலியுறுத்துறது, தனக்கு துன்பம் கொடுத்து கொண்டால் கூட அது ஒழுக்கமற்ற செயல்னு சொல்றாரு பாருங்க. அதுதான் மகரிஷி இருக்கிற பெரிய ஹைலைட். பிறரை துன்புறுத்தினா ஒழுக்கம் இல்லைன்னு சொல்றது ஓகே.
பட் நம்மை நாமே கூட நம்ம துன்புறுத்தக் கூடாது. நம்மை பற்றி குறைவா பேசுறது, நம்மை பற்றி தாழ்வா நினைக்கிறது, நம்ம செயல்களையே குறையாக பார்ப்பது. சரிங்களா? அதாவது மாத்துறதுக்கு முயற்சி பண்றோம், பாசிட்டிவா எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் வேற. பட் நம்மை நாமே குறை சொல்லலாமா? நம்ம செய்யற விஷயத்தையே நாமளே குறைபட்டு கொள்ளலாமா? அப்படின்னா அது தேவையில்லை. அது உங்களை நீங்களே துன்பப்படுத்துறது தானே, இல்லையா? அப்போ இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது உயிருக்கு இன்னா செய்யா நோன்பாம். ஒருவர் பிறர்க்கோ தனக்கோ உடனோ பின்னோ, உடனோ உடனே இப்பவே தற்காலத்திலே நடந்தாலும் சரி, பின்னோ எதிர்காலத்துல கூட வழுக்கையும் தீமை செய்யா உணர்வு. தெரியாம கூட ஒரு தவறு செய்யாத உணர்வுக்கு பேரு தான் ஒழுக்கம். மகிழ்ச்சி அடுத்தது கேட்கிறார் பாருங்க. வாழ்வோர்க்கு இதற்கு மேல் என்ன வேண்டும்? நத்திங். ஒண்ணுமே இல்லை. வாழ்ற மக்களுக்கு இதுக்கு மேல ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டா சத்தியமா ஒண்ணுமே தேவையில்லைங்க. இப்ப எல்லாரும் இந்த ஒழுக்க சாமியத்தின்படி வாழ்றோம்னு ஒரு முடிவு பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் பாருங்க இந்த பூமி. சொர்க்கம்னு ஒண்ணு தனியா தேடி போக வேண்டியது இல்லை. இந்த பூமியே சொர்க்கமாக இருக்கும், இல்லையா? அப்ப ஒழுக்கம் எனில் உயிருக்கு இன்னா செய்யா நோன்பாம். ஒருவர் பிறர்க்கோ தனக்கோ உடனோ பின்னோ வழுக்கியும் தீமை செய்ய உணர்வஃது. வாழ்வோர்க்கு இதற்கு மேல் என்ன வேண்டும்? இந்த 4 வரி போதுங்க. நாம நமக்கோ மத்தவங்களுக்கோ உடலுக்கோ மனதிற்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் தராம வாழ்ந்தோம்னா இன்னைக்கு நம்ம ஒழுக்க வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் என்று அர்த்தம். இல்ல இதுக்கு மாறி செஞ்சிருக்கோம்னா அது ஒழுக்கமற்ற செயல். அப்ப ஒழுக்கத்தினுடைய விளைவு புண்ணியம், இன்பம். ஒழுக்கமற்ற செயலினுடைய விளைவு பாவம், துன்பம். இவ்வளவுதான் விஷயம். அப்ப நம்ம துன்பப்படாம இருக்கணும் அப்படின்னா ஒழுக்கத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ கூட யாருக்கோ தனக்கோ துன்பம் கொடுக்கிற ஒரு தன்மை நம்ம கிட்ட வரக்கூடாதுங்கிறது மகிழ்ச்சியுடைய மிக தீர்க்கமான ஒரு கருத்து. இதை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு தான் ஹோல் லைஃப்ல நம்ம சேலஞ்ச் பண்றோம். பட் இது ஃபாலோ பண்றது ஈஸி தான். பட் நம்ம கொஞ்சம் பயிற்சி, கொஞ்சம் அவேர்னஸ், கொஞ்சம் முயற்சி இது எல்லாமே இருந்தாலே போதும். கண்டிப்பா நம்ம இதை அச்சீவ் பண்ணிடலாம். பட் அதுக்கு ஒரு தொடர் ப்ராசஸ் நம்ம வந்து செய்யணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது சொல்றாங்க, அழுக்காறு. அழுக்காறு என்றால் பொறாமை என்று பொருள். பேராசை, இது உங்க எல்லாருக்குமே தெரியும். அளவுக்கு மீறிய முறை மாறிய ஆசை. எந்த ஆசை? மேல ஒழுக்க சாமியம் தான். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தருமோ அந்த ஆசை பேராசை. சினம், கோபம். என்னங்க? கோபம். இன்னைக்கு சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்கறது என்னவா இருக்குது? இந்த கோபமாக இருக்கிறது. அடுத்தது கடும் சொல். இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக சொல்லளவிலே வரக்கூடிய கோபத்தை தான் நாம் இந்த கடும் சொல்லாக பயன்படுத்துறோம். 5 பெரும் பழிச் செயல்கள். அது என்ன? கொலை, கொள்ளை, கற்பழிவு, சூது, ரொம்ப முக்கியம் பொய். சரிங்களா? இந்த 5 பெரும் பழிச் செயல்கள் தவிர்த்த வாழ்வாள். 5 பெரும் பழிச் செயல்கள் மேல 4 விஷயம் சொல்றாங்க. அழுக்காறு, பேராசை, சினம், கடும் சொல். இதைத்தான் வள்ளுவர் ஒரு இடத்துல ஒரு குறள்ல அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நேர 4 எப்படியே பயன்படுத்தியிருக்காரு. மகரிஷி அப்படியே எடுத்து
இந்த வார்த்தைகளை மட்டும் மாற்றி போட்டு பயன்படுத்தியிருக்கார் மகரிஷி. மகரிஷி பயன்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறத விட அவருக்கு இறைவன் கொடுத்ததுதான். வள்ளுவருக்கு எந்த இறை ஆற்றல் இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு ப்ராசஸ் பண்ணுச்சோ, அதே இரையாற்றல் தான் மகரிஷி கிட்டயும் இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு ப்ராசஸ் பண்ணிருக்கு. அதனால அந்த வார்த்தை அப்படியே வந்திருக்கு மாறாம. அழுக்காறு அவா என்றால் பேராசை, வெகுளி என்றால் சினம், இன்னாச்சொல் என்றால் கடும் சொல். இந்த நாளை அப்படியே பயன்படுத்திட்டாரு. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்காறு இயன்றது அறம் என்று அந்த குறள் நிறைவு பெறுது இல்லையா? அப்ப அந்த 4 விஷயத்தையும் தவிர்த்த ஒரு தன்மைதான் ஒரு அறம் என்று வள்ளுவர் தெளிவா நமக்கு சொல்றார். சரி, அப்ப அந்த விதத்துல மகரிஷி அந்த 4க்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. பொறாமை என்பது மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது பேராசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நாம கவனிக்க வேண்டிய தீய குணங்கள்ல ஒன்று. ஏன்னா ஆசைதான் எல்லா துன்பத்திற்கும் காரணம். அப்ப நம்மால சில விஷயங்களை பார்த்து பொறுத்து கொள்ள முடியல, சில விஷயங்கள்ல நம்மால சகித்துக் கொள்ள முடியல அப்படிங்கிறப்போ அந்த இடத்துலதான் பொறுக்க இயலாமை தான் பொறாமையாக மலர்ச்சி பெறுது. அப்ப அந்த பொறாமை குணம் நமக்கு துளி கூட வேண்டாம். எந்த இடத்துலயும் யாரை பார்த்து நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது தத்துவ புரிதல்ல தான் நமக்கு வரும் இல்லையா? எல்லா எல்லாமே இறைநிலை தான் ஆயிருக்குது அப்படிங்கிறப்போ அது பொறாமைப்படுறதுக்கான ஒரு தேவை இல்லை. நாம தப்பு தப்பா கால்குலேட் பண்ணிட்டு தான் அந்த பொறாமைங்கிற குணத்துல மாட்டிக்கிறோம். சரிங்களா? அப்ப பொறாமையை நம்ம தவிர்க்கணும். ஆனா இது இயல்புல நம்ம கிட்ட இருக்குது. அப்ப அதுக்கு நம்ம கொஞ்சம் புரிதல்ல ஆழமா வந்தோம் அப்படின்னா, இறைநிலையே எல்லாமா இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன தேவையோ அதை இறைநிலை சரியா குடுத்துட்டு இருக்குது. எனக்கு தேவையானது இயற்கை குடுத்திருக்கு. அது மாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க கர்மாப்படி என்ன தேவையோ அதை குடுத்துட்டு இருக்குது. அதனால எல்லாமே சரியா தான் நடந்துட்டு இருக்குது. இன்னும் நான் தான் எல்லாமா இருக்கிறேன் அப்படிங்கிற புரிதல் வந்துருச்சுன்னா, நாம எதற்கும் பார்த்துட்டு பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இல்லைங்களா? சரி. அப்போ அது தேவையில்ல. அது சிந்திச்சு நம்ம கொஞ்சம் தெளிவு பெற வேண்டியது. இன்னும் அவங்கள பாராட்டும்போது நமக்கு அந்த பொறாமை தன்மை போறதுக்கு ஆரம்பிச்சுரும். இல்ல அப்படின்னா, அந்த விஷயத்த நாம அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்ல எந்த இடத்துல எனக்கு பொறாமை வருதுங்கிறத கண்டுபிடிச்சு, அதுக்கு மாற்று சங்கல்பத்தை நம்ம எடுத்து பழகணும். அந்த சூழலை தவிர்த்துக்கலாம் முடியும்னா, இங்க போனா எனக்கு அது நிகழுதுன்னா, முடிஞ்சா அதை தவிர்த்துக்க வேண்டியது தான். இல்ல கட்டாயம் போய் தான் ஆகணும் அப்படின்னா, அதற்கு தகுந்த மாதிரியான செயல்பாடுகள்ல நம்ம சங்கல்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அப்புறம் பேராசைக்கு மகரிஷி ஆசை சிரமத்தில் பயிற்சி தெளிவா குடுத்துட்டாங்க. சினத்திற்கு சினம் தவிர்த்தல் குடுத்தாச்சு. சினம் தவிர்த்தல் நிறைவானாலே கடும் சொல் நின்றுவிடும். இந்த 4ம் நம்ம இருக்கிறது வரைக்கும் ஆன்மீக உயர்வு அப்படிங்கிறது பெரிதாக நடக்காது. ஏன்னா, இந்த பக்கம் நாம ஒரு பயிற்சியில உயர்வுக்காக செயல்பட்டுட்டு இருப்போம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கர்மாவ நம்ம இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். இல்லையா? அப்ப இந்த 2மே அட் அ டைம்ல நடக்கிறப்போ, பெரிய வெற்றி, உயர்வு அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல நடக்காது. அதற்கு அடுத்தது சொல்றாங்க 5 பெரும் பழிச் செயல்கள். அது நமக்கு நல்லா தெரியும். கொலை, கொள்ளை, கற்பழிவு, சூது, பொய். இதுல பெருசா நம்ம கொலை பண்றது அப்படிங்கிறது இல்ல. உணவுக்காக கொலை பண்ணா மட்டும் தான் உண்டு. அதையும் நம்ம நிறுத்திக்கிறது நல்லது.
அப்போ கொலை அப்படிங்கிறது உணவுக்காக நம்ம கொலை செய்தாதான் உண்டு. மற்றபடி ஒண்ணும் பெரிதாக நம்ம அந்த செயல்ல ஈடுபடுறது இல்ல. கொள்ளை அப்படிங்கிறது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அது நேரடியான கொள்ளையாகவும் இருக்கும். மறைமுகமாகவும் கொள்ளையா இருக்கும். கொள்ளையில அவங்களோட பணத்த பறிக்கிறது மட்டுமல்ல, உடல் ஆற்றலோ, அறிவாற்றலோ அவற்றை கூட நம்ம பறித்தா அது ஒரு விதமான கொள்ளை தான். திருட்டு தான். சரிதாங்களா? கொள்ளைங்கிறது திருட்டு தான் சொல்றோம். அறிவை கூட நம்ம திருடலாம். சரிங்களா? அன்னைக்கு இவரு கூட சொன்னாருல்ல, நம்ம ஐயா ஒருத்தவங்க ஸ்பீச் பேசுறப்ப கூட சொன்னாங்க. நம்ம இந்த படமெல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்க்குறோம் இல்லையா? அது கூட அடுத்தவங்களோட பொருள திருடுறது தான். சரிங்களா? பணமா, பொருளா திருடாம, அது அறிவா அல்லது அது ஒரு விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதற்குன்னு ப்ராப்பரா அவங்க செலவு பண்ணி தான் அதை பண்ணியிருக்காங்க. இப்போ முறையா அதை செய்யணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. நெறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆ முறையா வாங்காம தவறு செய்து வாங்குறோம். அது எல்லாமே கூட ஒரு விதமான இப்ப இந்த கொள்ளைங்கிறது திருட்டு. இது நம்ம லைஃப்ல ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தவங்களோட பொருள எடுத்து வாழக்கூடிய சூழல் நமக்கு ஏதாவது இருக்குதா? கற்பழிவு அப்படின்னு போற இடத்துல மனரீதியா கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உடல் ரீதியா பண்றதுக்கான வாய்ப்பு இல்லைனாலும், மன ரீதியா கூட அந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மகான்கள் நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? பிறன்மனை நோக்கா பேராண்மை என்ற ஒரு இத சொல்றாங்க. அது நம்ம ஒருவனுக்கு ஒருத்தி பண்பாடு, கலாச்சாரத்துல நம்ம சரியா முறையா இருக்கும்போது தவிர்க்கப்படுகிறது. சூது என்பது பிறரை வஞ்சித்து வாழக்கூடிய ஒரு பிறரை ஏமாற்றி வாழக்கூடிய ஒரு தன்மை. அது போன்ற விளையாட்டுகளும் சரி, அது போன்ற வாழ்க்கை முறைகளும் சரி. சரிதானே? மற்றவர்களை நம்ப வைத்து ஏமாற்றி வாழக்கூடிய ஒரு தன்மை, அது பெரும் பழிச்செயல்ல ஒன்று. கடைசியா வர்றது பொய். சரிங்களா? இது எல்லாமே நெறைய படிச்சு வச்சு பட் ஆழமான சிந்தனைக்கு எடுக்கணும். நம்ம லைஃப்க்குள்ள பொய், கொலை, கொள்ளை, கற்பழிவு, சூது இதெல்லாம் இருக்குதா? அப்ப அப்படின்னா என்னங்கிறது இப்ப கட் ஆயிட்டு வந்துச்சு. ஓகே. சரி. அப்போ இது எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணணும். குறிப்பா பொய்யி நம்ம நெறைய பேசுறோம் பொதுவா. நம்மன்னு சொல்ல முடியாது. நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க. பொதுவா ஈஸியா பேசிர்றோம் இல்லையா? அப்ப இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட கர்மாவ இன்கிரீஸ் பண்ணுது. பொறாமப்பட்டா பாவப்பதிவு இன்கிரீஸ் ஆகும். உங்களுக்கு வர்றது தடையாயிரும். நாம எத பார்த்தெல்லாம் பொறாமப்படுறோமோ, அது நமக்கு கிடைக்கிறத இயற்கை வந்து தடைப்படுத்திரும். ஓ! இது இவருக்கு பிடிக்கலையாட்டிருக்குது. ஒரு பணத்த வச்சிருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்பட்டோம்னா, ஓ! இவரு பணத்த பத்தி பொறாமப்படுறாரு. பணம் பிடிக்கலையாட்டிருக்கு. பணம் இவருக்கு குடுக்க வேண்டான்னு எடுத்துக்கும் அது. சரிங்களா? அப்போ ஒருத்தர் அறிவுல சிறந்து விளங்குறாங்க, அல்லது ஒருத்தங்க அழகா இருக்கிறாங்க, ஒருத்தர் நல்ல மதிப்பெண் பெறுறாரு, ஒருத்தர் குடும்பம் சந்தோஷமா வச்சுக்கிறாங்க, ஒருத்தர் இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க. இப்படித்தானே நமக்கு நிகழுது. அப்ப இதெல்லாம் வரும்போது, இந்த பொறாமை எங்கெல்லாம் வருதோ, அங்கெல்லாம் நமக்கு அந்த விஷயம் நம்மள விட்டு போயிரும். சரிங்களா? ஒருத்தர் மகிழ்ச்சியா குடும்பத்தோட எல்லா பக்கமும் போறாங்க, பார்க்குறாங்க. இந்த WhatsApp ஸ்டேட்டஸ் ஒண்ணு இருக்கு பாருங்க. அது ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயமா இருக்குது இப்ப. சரிங்களா? அது அத பார்க்குறப்ப நெறைய பேரு தான் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிறத வெளிக்காட்டுறதுக்கு அதை போட்டு விடுறாங்க. பட் அது பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரே மனோநிலையில இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் வாழ்த்துவாங்க, சரி நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு.
ஒரு சிலர் ஏக்கத்துல, அடடா இவங்க மட்டும் இப்படி இருக்காங்க, நமக்கு இல்லையேன்னு இருப்பாங்க. ஒரு சிலரு இவங்களுக்கு இதே தான் பொழப்பு, எப்ப பார்த்தாலும் சுத்திட்டே இருக்கிறது அப்படின்னு நினைப்பாங்க. இல்லையா? இப்படி பல்வேறு விதமான எண்ணங்கள நம்ம அங்க உள் வாங்கிக்கிறோம். சரியா? அப்ப அது பொறாமையை தூண்டுவதற்கான ஒரு வாய்ப்பாவும் அமைஞ்சிருது. நம்மை நாமே WhatsApp ஸ்டேட்டஸ்ல நம்ம பெருமையா வைக்கிறதெல்லாம் நம்மை பெருமை பேசிக் கொள்வதற்கான ஒரு விஷயமா கூட வருது. பார்க்கிறவங்க எல்லாரும் அதே மனோநிலையில இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. தேவையானத வைப்போம், தேவையில்லாதத விட்டுருவோம். இல்லையா? சரிங்களா? அப்ப இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ எதை பற்றியெல்லாம் பொறாமைப்படுறோமோ, அது நம்மகிட்ட இருந்து விலக்கப்படுகிறது. அது நமக்கு ஒரு கர்மாவாக கிரியேட் ஆகுது. ஆசை அளவுக்கு அதிகமா போம்போது தான் 6 தீய குணங்களா மலர்ச்சி பெறுது. அதுவும் பாவ கர்மாவா வருது. சினம் அது சொல்லவே தேவையில்ல. நேரடியா பாவத்தை வாரி வழங்குகிறது நமக்கு. கடும் சொல் அதைவிட மிக மோசமான பல கர்ம வினைகளை கொடுக்குது. பிறர் உடலோ, மனசோ வருத்தப்படுத்துற மாதிரி நம்ம பேசுறோம் அப்படின்னா, அதை விட பாவம் ஒன்றும் இல்லை. இல்லையா? எத்தனை இன்னா சொல்லால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இல்லையா? அதுபோக இந்த 5மே 5 பெரும் பழிச் செயல்கள்னு சொல்லிட்டாங்க. கொலை, கொள்ளை, கற்பழி, சூது, பொய். இந்த 4மே 5 பெரும் பழிச் செயல்கள். இந்த 9யும் தவிர்த்த வாழ்வாள். பழுத்து வரும் அறிவு. இந்த 9யும் தவிர்த்து வரும்போது தான், நம்ம அறிவு பழுத்துட்டு வரும்ன்னு சொல்றாங்க. ஒரு பழம் பழுத்து வந்தா தான், அது முழுமையாயி, கனியாயி, அந்த இன்ப உணர்வை, ஆனந்த உணர்வை, அந்த சுவை உணர்வை நமக்கு கொடுக்கும். அப்படி அறிவு பழுத்து வரணும். பழுத்து வரும் அறிவு உணர்வு பெறும். இப்படியே வந்தது அப்படின்னா, இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா, இதனுடைய ஃபைனல் ஸ்டேஜ் அது இறை உணர்வை பெற்றுவிடும் என்று மகரிஷி சொல்றாங்க. பன்னலமும் அறநெறியும் இயல்பாய் போகும். நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டியதில்ல. சரிங்களா? பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயமும், அதே போல அறநெறியும் நமக்கு என்ன ஆகிவிடும்னு சொல்றாரு? இயல்பாக மாறிவிடும். நம்மளோட நேச்சரா மாறிரும். எப்ப? இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணா. 10 விஷயம் வச்சுக்கோங்க மனசுல. சரி நான் இப்ப 9 சொன்னேன் இல்லையா? மேல ஒழுக்கத்தோட சேர்த்து 10. ஒழுக்கம், அழுக்காறு, பேராசை, சினம், கடுஞ்சொல், கொலை, கொள்ளை, கற்பழிவு, சூது, பொய். இந்த 10யும் தவிர்த்திருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? இறை உணர்வை நோக்கி அது செல்லும். இறை உணர்வில் அது திளைக்கும். இன்னும் பன்னலமும், அறநெறியும் நமக்கு இயல்பாக மாறிவிடும். வேற ஒண்ணும் நம்ம பண்ண வேண்டியதில்ல. சரிங்களா? சரி. அந்த அளவிற்கு இந்த கவிய நம்ம நல்லா ஆழமா மனனம் செய்து வைத்துக் கொள்வோம். அடிக்கடி சொல்லி பார்ப்போம். இந்த 10ம் தான் நம்ம ஃபாலோ பண்றது. இந்த 10யும் தற்சோதனைக்கு எடுத்துக்கொள்வோம். இதுல எது எது நம்மகிட்ட இருக்குதுன்னு பார்த்து, இல்லாதத எடுத்துருங்க. இருக்கிறத நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி, அது எப்படி நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு செயல்பட்டோமானால், நிச்சயமாக நம்ம வாழ்க்கை ஒரு இறை உணர்வு பெற்ற, ஒரு அறநெறி நின்ற வாழ்க்கையாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. சரிங்களா? ஒழுக்கமெனில் உயிருக்கு இன்னா செய்யா நோன்பாம். ஒருவர் பிறர்க்கோ, தனக்கோ, உடனோ, பின்னோ வழுக்கியும் தீமை செய்ய உணர்வஃது. வாழ்வோர்க்கு இதற்கு மேல் என்ன வேண்டும்? ஒண்ணும் இல்ல. அழுக்காறு, பேராசை, சினம், கடுஞ்சொல் 5 பெரும் பழிச் செயல்கள் தவிர்த்த வாழ்வாள். பழுத்து வரும் அறிவு, பரவுணர்வு ஊறும். பன்னலமும் அறநெறியும் இயல்பாய் போகும். சரிங்களா? பன்னலமும்னா உலக மக்கள் அனைவரும் நலமா இருக்கணுங்கிற விஷயமும், ஒழுக்கம், கடமையோடு, ஈகையோடு வாழக்கூடிய ஒரு வாழ்வும் நமக்கு கட்டாயப்படுத்த வேண்டியதில்ல. அது இயல்பாகவே மாறிவிடும்னு சொல்றாங்க. நம்மளுடைய இயல்பாய் போகும்.
சரி, அந்த நிலை அடையறதுக்கு முயற்சி செய்வோம் என்று கூறி, நான் இந்த கவி விளக்கத்தை இதோட நிறைவு செய்து கொண்டு, இதைத் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இத கொஞ்சம் நீங்க எல்லாரும் கவனமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. அம்மா இது ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டாப் பண்ணி நியூ ரெக்கார்டிங் போடுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே மிக்க மகிழ்ச்சி. ஓகே. இப்ப ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு உங்களோட ஷேர் பண்ணணும்னு தான் வீடியோல வந்திருக்கேன். அது இவ்வளவு தூரம் யோகா பயிற்சி, தியான பயிற்சி எல்லாத்தையும் சிறப்பா செய்து கொண்டிருப்பதற்கான ஒரு அடிப்படை தன்மை, நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ எத்தனையோ பிறவிகள்ல செய்த கர்மா படி நம்முடைய வாழ்க்கை இப்ப அமைஞ்சிருக்கு. அதுல சில சந்தோஷங்கள் இருக்குது, சில துக்கங்களும் வந்துட்டு இருக்குது இல்லையா? அப்ப அந்த துன்பங்களை களைந்து மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுங்கிற எதிராக சில செயல்களை, மாற்றாக சில செயல்களை செய்து, நாம் அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளணும். இதுதான் மகான்கள் சொல்ற நமக்கான செய்தி. மிகப்பெரிய செய்தி. அப்ப அந்த விதத்துல, இந்த உலகத்துல மிகச்சிறந்த புண்ணியமான செயல் அப்படின்னா என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்றப்போ மகான்கள் சொல்றாங்க, இந்த உயிர் எந்த நோக்கத்திற்காக வந்ததோ, அதைய அவர்களை உணர்த்தி, அந்த நோக்கத்தை செய்வதற்கான வழி செய்வது தான் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த புண்ணிய செயல். அதைத்தான் ஆன்மீகம் என்று நம்ம சொல்றோம். இப்ப அதைத்தான் நாம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இறை சாதனை மார்க்கத்தின் மூலமாக. ஏன்னா, உண்ண உணவு குடுக்கறது தானம் தான். உடுத்த உடை குடுக்கறது தானம் தான். இருக்க இருப்பிடம் குடுக்கறது தானம் தான். ஆனா, இது எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்தது அந்த வாழ்க்கைக்கான அறிவை கொடுப்பது என்று மகான்கள் சொல்றாங்க. இப்ப நம்ம அதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம். மகரிஷி அதான் பண்ணாங்க. அறிவித்திருக்கோவில்கள் என்று திறந்து, மனித வாழ்க்கையைப் பற்றிய அறிவையும், பயிற்சியும் குடுத்து நம்மளை உயர்த்தி இருக்கிறாங்க. இப்ப இது தெரியாம எத்தனையோ கோடி மக்கள் உலகத்துல துன்பப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எதுக்காக ஓடுறோம்னே தெரியாம துன்பப்பட்டு வாழ்ந்து இருக்கிறாங்க. அது நம்மை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறாங்க. அப்ப இதை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, நம்ம ஆனந்த யோக நிலையம், இறை சாதனை மார்க்க அறக்கட்டளையில, நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரு 3 நாள் அடிப்படை பயிற்சியை நம்ம இங்க நடத்துறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறோம். ஒரு இயற்கையான சூழல்ல, இயற்கையான ஒரு உணவு பழக்கத்தோட, ஒரு ஆழமான ஒரு ஆன்மீக பயிற்சி குடுக்கறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறோம். இதில நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்புல அது சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மாதம் ஏப்ரல் மாதத்துல 11, 12, 13 இந்த பயிற்சி தொடங்குது. சரிங்களா? இன்னைக்கு தேதி 7.
இந்த வீடியோ உங்களுக்கு 8ஆம் தேதியும் கிடைக்கலாம், 9ஆம் தேதியும் கிடைக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த பயிற்சிக்கு இப்ப நமக்கு தெரிந்த அன்பர்கள் எல்லாரையும் இணைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. நான் அடிக்கடி சொல்ற விஷயம் அதுதான். இப்ப ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பயிற்சி நடத்தணும்? எப்பொழுதும் போல எல்லா மக்கள போல நம்ம இருந்துடலாம் இல்லையா? அப்டின்னா, உண்மை உணர்ந்தவர்கள் அப்படி வாழ முடியாது தனக்குன்னு, இல்லையா? பிறருக்காக வாழ்வது தான் ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு முழுமை தன்மை. அதைத்தான் மகான்கள் பண்ணாங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்திருக்கிறோம் கையில. இந்த இறை சாதனை மார்க்கம் சிறப்பா உலக மக்கள் அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டியது நம்ம எல்லாருடைய ஒரு பொறுப்பு, கடமை. அப்ப அதற்கு நான் உங்க எல்லாருக்கும் என்ன ரெக்வெஸ்ட் கேட்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு 7ஆம் தேதி அல்லது நாளைக்கு உங்களுக்கு வீடியோ கிடைச்சதுன்னா, நாளைக்கு 8ஆம் தேதியா இருக்கலாம். இதுல வராத நண்பர்களுக்கும் அடுத்து நான் சொல்றேன். இப்ப நம்ம ஒரு சின்ன விஷயம், ஒரு 1 மணி நேரம் குருக்காணிக்கை நேரமா 1 மணி நேரம் குருக்காணிக்கை நேரம். அல்லது கர்மா போக்குறதுக்கான நேரம்னு வச்சுக்கோங்களேன். உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு கர்மா போக்கலாம். என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரிந்த ஒரு 10 நபர்கள் பேர் லிஸ்ட் எடுங்க. நீங்க சொன்னா கொஞ்சம் கேட்கிற மாதிரி நபர்கள். சரிங்களா? ஒரு 10 பேர் எடுங்க. அந்த 10 பேருக்கு நம்ம இன்னைக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி 11, 12, 13 3 நாள் ஒரு வகுப்பு இருக்கு. அது நம்ம உடல் ஆரோக்கியம், மன அமைதி, உறவுகள்ல மேம்பாடு, ஆன்மீக உயர்வு, இது எல்லாவற்றுக்குமான ஒரு அற்புதமான பயிற்சியா, ரொம்ப ஒரு மகிழ்வான, நிறைவான ஒரு பயிற்சியா இருக்கும். அதுல அவங்க லைஃப்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்குமான தீர்வு அங்க கொடுக்கப்படும்ங்கிறத அவங்களுக்கு தெளிவா சொல்லுங்க. இப்ப நம்ம உள்ள ஒரு 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 500 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, இறை சாதனை மார்க்கம். அல்லது ஒரு 1000 பேர் இருக்கோம்னா, இப்ப ஆளுக்கு ஒரு 10 பேருக்கு சொன்னோம்னா, 10,000 பேருக்கு இந்த செய்தி போய் சேரும். நம்மகிட்ட நடத்துறதுக்கான கெப்பாசிட்டி 50 பேருக்கு தான் இடம் இருக்குது. சரிங்களா? அப்போ ஒரு 10,000 பேருக்கு செல்லக்கூடிய அந்த செய்தியில ஒரு 50 பேர் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கும். சரிங்களா? அப்ப இந்த வாய்ப்ப நம்ம எல்லாரும் பயன்படுத்தி, இந்த 1 மணி நேரம் குருகாணிக்கை நேரம்னு இன்னைக்கு ஒதுக்கி, இந்த பயிற்சிக்கான ஒரு முயற்சிய நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல தாழ்மையா சொல்லிக்கிறேன். அதே சமயம் இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் வரும். இறை சாதனை மார்க்க அன்பர்கள் எல்லாருக்கும் ஒரு கூகுள் ஃபார்ம் வரும். அதுல நீங்க யார் யார்ட்ட பேசுனீங்க, அவங்க என்ன ரிப்ளை குடுத்தாங்கங்கிறத நீங்க எங்களுக்கு தெரிவிக்கலாம். நாங்களும் இங்கிருந்து ஒரு தடவ ஃபாலோ பண்றதா இருந்தா, இப்ப நீங்க 10 பேரு பேசியிருக்கீங்க. ஒருத்தர் வரலான்னு சொல்லியிருப்பாரு. ஒருத்தர் அடுத்த மாசம் பார்க்கலான்னு சொல்லியிருப்பாரு. ஒருத்தங்க யோசிச்சுட்டு சொல்றேன். வீட்ல கேட்டு சொல்றேன்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க அதுக்கு வாய்ப்பு இல்லன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்க அந்த மெசேஜ்லயே குடுத்துடலாம். அந்த Google ஃபார்ம் டச் பண்ணி 1வது நபர் இவருக்கு நான் பேசினேன். இவருங்க ஃபோன் நம்பர் இவங்க இந்த ரிப்ளை குடுத்தாங்க. 2வது இவங்களுக்கு பேசினேன். இவங்க ஃபோன் நம்பர் இந்த ரிப்ளை குடுத்தாங்க. இது இன்க்ளூடிங் நான் முதல் கொண்டு செய்ய வேண்டிய ஒரு செயல். சரிங்களா? அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுக்கும்போது, நிச்சயமா பல மக்களுக்கு இந்த பயிற்சி போய் சேரும். அத நம்ம அடிக்கடி சொல்றது, இது நாம செய்யாம யார் செய்யறது? நம்ம தான் இது தெரிஞ்சிருக்கிறோம். இல்லையா? அப்ப நம்ம தான் செஞ்சாகணும். வேற வழி இல்ல. அதுவும் இல்லாம இப்ப செய்யாம எப்ப செய்யறது? இப்ப மக்களோட உடல், மனம், குடும்பம், வாழ்க்கை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உச்சகட்ட விஞ்ஞான வளர்ச்சி, அதே சமயம் உச்சகட்டமான துன்பத்தில போயிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இதை நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம எல்லாருக்குமே வரணும். அப்ப வரும்போது தான் நாமளும் நல்லா இருப்போம். இந்த சமுதாயமும் நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் இதில தீவிரமா முயற்சி செய்வோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இத பற்றிய விஷயத்த ஷேர் பண்ணுங்க. நீங்க பேசிட்டு அதில Google ஃபார்ம்ல என்ன அவங்க சொன்னாங்கங்கிறத ரிப்ளையோட நீங்க போடும்போது, நிச்சயமா இந்த 1 மணி நேரம் நம்ம செய்யக்கூடிய அந்த சேவை, பல ஆன்மாக்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். குறிப்பா நம்ம ஆன்மாவுல இருக்கிற பாவப்பதிவுகளை போக்கி, நம்மையும் நம்ம சந்ததியும் அடுத்த நிலைக்கு இது அழைத்து செல்லும். இதை நீங்க மனதில் வைத்துக்கொண்டு இந்த குரு காணிக்கைக்காக 1 மணி நேரம், அல்லது நம்ம கர்மா போக்குறதுக்காக 1 மணி நேரம் என்று எடுத்துக்கொண்டு, அதை சிறப்பா செய்யுங்க. இது பெரிய சேலஞ்ச். நம்ம எல்லாரும் இதை சிறப்பா சரிங்களா? ஓகே. மிக்க மகிழ்ச்சி. இந்த அறிவிப்புக்காக தான் நான் உங்களுக்கு இதுல வந்திருக்கேன். எல்லாரும் சிறப்பாக இந்த யோக பயிற்சியை உலகம் முழுக்க கொண்டு செல்ல நாம் செயல்படுவோம்.
எவ்வளவோ பேர் சொல்லிதான் நமக்கு வந்தது. அதை ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா? எவ்வளவோ பேர் சொல்லிதான் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அப்ப இது இன்னும் எல்லாருக்கும் போக வேண்டியது, கொண்டு போய் கொடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமை. மத்தவங்க சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா நமக்கே கிடைச்சிருக்காது. நம்ம வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்காது. சரிங்களா? அப்ப குரு கேட்கிற காணிக்கையாக நம்ம மாதத்திற்கு ஒரு நபரையாவது இந்த பயிற்சியில இணைக்கணும் அப்படிங்கிறத நாம ஒரு தீர்மானமாக வைத்துக்கொண்டு செயல்படுவோம் என்று கூறி இந்த அறிவிப்பையும் நான் நிறைவு செய்யறேன். மிக்க மகிழ்ச்சி. உங்க அனைவருக்கும் நன்றி. இதை நேரடியா கேட்டவங்க ஃபுல்லா புரிஞ்சிருப்பீங்க. ஆமா, எனக்கு கிளியரா தான் இருக்கு. ஆடியோ வரலைங்கிறீங்க. என்னோடதுல கிளியரா தான் காமிக்குது. ஓகேம்மா, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நம்ம இதோட நிறைவு செய்வோம். இந்த வீடியோவை நம்ம ஆசிரியர்கள், இறை சாதனை மார்க்க குடும்ப அன்பர்கள் எல்லாருமே நீங்க இதை பார்த்து நம்மளோட அன்பர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நம்ம நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.